இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு. அந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற ரியலான ஒரு ஸ்வீட்டோட இந்த காரக்குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் சிகப்பு மிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் வெறும் கடாயில் நல்லா வாசனை வர அளவுக்கு கேஸை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வாசனை வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா கலரும் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக இருக்கணும், எல்லாம் கருகிடக்கூடாது. இப்போ இது நல்லா ஆறட்டும். அதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிகப்பு மிளகாயும் வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது உடனே வறுத்து எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப கருகி போய் ஸ்மெல்லு வந்துடும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா பவுடராக இந்த மாதிரி நைஸ் பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அதோடையே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். அதோடையே ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச பவுடரையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சக்கரவள்ளி கிழங்கு வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து குழம்பும் நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு சக்கரவள்ளி கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கேஸை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாகி, அதாவது நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கெட்டியாகிருக்கும். அதோடைய அந்த நல்லெண்ணெய் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சக்கரவள்ளி காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.